ஸோ காய்ஸ் நம்ம இப்போ வந்து இந்த மலை மேலே தான் ஏற போகிறோமா. மலை மேலே ஒரு தர்கா இருக்குது, அங்கே தான் போகிறோமா. சார் இந்த ஒண்டர்ஃபுல் ஸ்பாட் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது, அதனால தான் சரிங்க நின்னா இங்கே பாருங்கள். ஒண்டர்ஃபுல் பிளேஸ் எப்படி இருக்குது பாருங்கள். வேறு லெவலில் சூப்பராக இருக்குது. ஸோ அதனால் அப்படியே ஸ்டாப் பண்ணி எங்கள் ஹைவே தான் மேனுவலாக இது பண்ணிட்டு பாருங்கள் அப்படியே இப்படி பண்ணிக்கலாம். இது நீங்கள் அப்படியே ஃபுல்லாக எடுத்துட்டு சரி போகலாமா? அவ்வளோதான் சார். காய்ஸ் இங்கே வந்து பார்த்தோம்னா ஒரு சூப்பரான ஸ்பாட்டு, நாமூர் போகிற ரூட்டில் அல்டிமேட்டாக இருந்துச்சு. எப்படி இந்த ஸ்பாட்டு? வேறு லெவலில் இருக்குது. சூப்பராக இல்லை? ஏன் வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லுங்கள். நம்பர்லாம் இருக்குல்ல இல்லை இல்லை, இன்னொரு மெயின் மேட்ரு இருக்கு. பேக் சைடு காமி. அதுதான் கேட்குறேன். பேக் சைடு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ அதுதான் அல்டிமேட் ஷாட். சூப்பராக இருக்கும் இந்த இடம். ஓகே 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 சூப்பர் சூப்பர். இப்போ நம்ம அப்படியே பார்த்துட்டே இருக்கணும். பேக் சைடில் அப்படியே திருப்போம். ஷாட் பாருங்கள், பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? அப்படியே பாருங்கள், ட்ரெயின் போயிட்டு இருக்கு. வேறு லெவலில் இருக்குது பார்த்தீங்களா இந்த இடம். இதெல்லாம் ஃபோட்டோ ஷூட் எடுத்து அதில் ரெடி பண்ணிருக்காங்க. ப்ரோ ஸ்பாட் எப்படி இருக்கு? வேறு லெவலில் இருக்குல்ல? ஸோ இதான் எங்கள் ஊருக்கு போகிற ரூட். எப்படி இருந்துச்சு ஸ்பாட்டு? வேறு லெவலா? ஸோ இங்கே அல்டிமேட்டாக இருக்கும் அந்த ஸ்பாட்லாம். இன்னும் போக போக இன்னும் சூப்பராக இருக்கும். அப்படியே பாருங்கள், என்னோடய விலாகை இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஜாயின் அப்படியே போயிட்டுருக்கோம். செம்மையான ஸ்பாட். பகத் பாய் என்ன சொன்னீங்க அப்போ? 1 கிலோமீட்ரு உங்களுக்கு அப்படியே ஒரு கண்டென்ட் கீழே பாருங்க, கீழே காட்டுங்க. அப்படியே பேக் கேமராலாம் அங்கே காட்டுங்க. பேக் கேமராவில் அது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாய்ஸ் வந்து நம்மள மாதிரியே வந்து ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு இருக்காங்க. தம்பி ஓகே நைஸ்ல. நம்மள மாதிரி கீழே வந்து அவ்வளோ ஃபோட்டோ ஷூட் இப்படி வந்துருக்கு ப்ரோ. சந்துரு அப்போ என்ன சொன்னீங்க 1 கிலோமீட்டரு? வந்து தண்ணி குடிக்கிறோம். ஓகே இப்போ நம்ம அப்படியே வந்து நெக்ஸ்ட்டு அந்த ஸ்பாட்டுக்கு வந்து போகலாம். என்ன சொல்கிறேன்னா, ஏன்னா ஒரு மணி நேரத்துக்கு ஒரு கிலோமீட்டர் தூரம் கூட தாவலையா அதில் நிற்க வச்சிருக்கீங்கடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா அந்த இடம் அப்படி நல்லா இருக்கு, அதனால் சரி அப்படியே நிற்க வச்சிடலான்னு சொல்லிட்டு நிற்க வச்சு பண்ணிட்டுருக்கோம். ஓகே இப்போ வந்து நம்ம லெட்ஸ் ஸ்டார்ட் த ஜர்னி. ப்ரோ போகலாம் வா ப்ரோ. சூப்பராக இருக்குது ப்ரோ இந்த இடம். ஷார்ட்டு ஓரவா சொல்கிறேன் இப்படி வந்து. ஓகே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்த இன்னும் கொஞ்சம் தூரம் 1 கிலோமீட்டரில் இடம் நல்லா இருக்கு, அதனால அப்படி நிற்க வச்சிடலாம். எல்லா இடமும் நல்லா இருக்கு ப்ரோ. வேற லெவலில் இருக்கு. அப்படியே ஃப்ரண்ட் கேமரா போடுங்க. அங்கே மேலே இருக்கு பாருங்க. இதை பார்த்தீங்களா? வேற லெவலில் இருக்கு பாருங்க. அப்படியே நம்ம ஆம்பூர் கிட்ட வந்து போயிட்டு இருக்கோம். லெஃப்ட் சைடில் லைட்டாக திரும்ப ப்ரோ, அந்த சைடு அப்படியே இந்த பக்கம் பாருங்க. ஃபுல்லா வேற லெவலில் இருக்கா? ஓகே ஃப்ரண்ட் கேமரா பார்த்துங்க எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. சண்டே வந்து ஒரு சூப்பரான, ஆனால் நான் வந்து என்ன சொல்றது, வாய்ஸ் கிளாரிட்டி இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், வாய்ஸ் இது வந்து பிரேக் ஆகும். நேர் சவுண்ட் வரும்ல, அந்த மைக் மாட்டிக்கலாம். மைக் மாட்டிதான் கரெக்டாக. ஓகே அடுத்த இது மைக் மாட்டிட்டு பார்க்கலாம். ஆமாம், அடுத்த இதில் மைக்கை வாங்கிட்டு, அதுதான் மைக்கு ப்ளூடூத் மைக் வந்து வாங்கி ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணி தான் இருக்கோம். பட் அது சரியாக ஒர்க் ஆகலை. கொஞ்சம் பிராண்டடாக வாங்கணும், அப்போ தான் அந்த ப்ளூடூத் மைக்கோட ஒர்க்கு நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ ட்ராவலிங்கில் இருக்கோம், நம்ம பேசுறது கிளியராக கேட்குமானான்னு தெரியல. அந்த மாதிரி கேட்கறதுக்காக தான் அது மாதிரி பண்ணுறாங்க. ஓகே அப்படியே ஃப்ரண்ட்டாக திருப்பேன் இந்த கேமராவை. ஸ்பாட் பாருங்கள் இது.
நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. இது வரும் ஒரு நைஸ் வே ஆஃப் டிரைவ். வந்துச்சு. இங்கே பாருங்க ட்ரெயின் போயிட்டு இருக்கு பின்னாடி. உள்ள பார்த்தீங்களா ட்ரெயின் ரயில்வே உள்ளே போக முடியாதே. ஏய் இங்கே நிற்க வைப்பா. இப்போ நம்ம வந்து எங்கே நின்றுட்டோம்னா ஆம்பூருக்கு வந்தாச்சு. ஆம்பூரில் வந்து பாலாறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிவர் கிராசிங் இருக்குது. பாருங்கள் சூப்பராக இருக்குது. பாலாறு ரிவர் கிராசிங் இது ஆம்பூரில் இருக்கிற கிராசிங். அதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த தவையும் போக போகிறேன். அது பாருங்கள் சூப்பராக இருக்குது. ஸோ இதான் வந்து அந்த ஆம்பூரோட பாலாறு ரிவர் கிராசிங் பிரிட்ஜ். நல்லா இருக்குல்ல? வேறு 6ல் கிரிக்கெட் விளையாண்டுருக்காங்க. 6ல் கிரிக்கெட்டு எல்லாம் விளையாண்டுருப்பாங்க. நல்லாயிருக்கும். இல்லை ஃபுல்லாக வரும். மழை டைமில் ஒன்று வேறு லெவலில் வரும். ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். அப்படியே ஃப்ரெண்ட்ஸாக மாற்றிக்கிறோம். வேறு எங்கேயோ போயிட்டாங்க. ஸோ நம்ம இப்போ வந்து எங்கே போயிட்டோம்னா ஒரு தர்கா ஒன்று இருக்குது ஆம்பூரில். அந்த தர்காவுக்கு வந்து போகலான்னு ஒரு பிளான் பண்ணிட்டு வந்தோம். அப்படியே வந்து போயிட்டுருக்கப்போ அந்த தர்கா வந்து சூப்பராக இருக்கும் தர்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் அந்த தர்காவில் போயிட்டு நம்ம வந்து மேலே தர்கா மேலே சூப்பராக இருக்கும். மலை மேலே ஏறி போகிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் அதில் போயிட்டுருக்கோம். பார்க்கலாம். மேலே போய்ட்டு காமிக்கிறேன். இட்ஸ் ரியலி நைஸ் ஃபீல். ஐ திங்க் ஸோ. கட் பண்ணிடலாம் ப்ரோ. நல்லா இருக்குது. ஊரை காமிப்போம். ஆம்பூர் எங்கே ப்ரோ போயிட்டாங்களா? ஆம்பூர் பாருங்கள் எப்படி இருக்கு. காணணும் ப்ரோ. ரொம்ப தூரம் போயிட்டாங்களோ அவங்களா? அது கட் பண்ணிவிடுங்க. ஸோ காய்ஸ் நம்ம இப்போ வந்து இந்த மலை மேலே தான் ஏற போகிறோமா. மலை மேலே ஒரு தர்கா இருக்குது. அங்கே தான் போகிறோமா. இதுதான் வழி போகிறதுக்கு. ஆம்பூர்லேருந்து அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா துத்திப்பட்டு அந்த கிராமம் பக்கத்தில் இந்த மலை இருக்குது. அந்த மலைக்கு மேலே போக போகிறோம். நாயுடுவால் இங்கே இருக்குது. நாயுடுவால் கம்பெனி பார்த்தீங்களா? பிளேஸ் எப்படி இருக்கு? வேறு மாதிரி இருக்கு. இதுதான் நாங்கள் போகிற பிளேஸ். தெரியும். இதாக போனால் இந்த ஊர்லாம் வருது. ஓகே. ஸோ நம்ம இப்போ அப்படியே ஒரு கிட்ட போயிட்டுருக்கோம் அந்த இடத்துக்கு, தர்கா கிட்ட. தர்காவில் போயிட்டு மேலே எவ்வளோ தூரம் ஏற முடியுமோ அவ்வளோ தூரம் ஏறி பார்க்கலாம். நல்லாயிருக்கும்.
சாமுண்டியான் தோப்பம் இந்த ஊர் பேர். பக்கத்து பக்கத்துலேயே இருக்கு ப்ரோ எல்லா ஊருங்க. ஏய் தம்பி ஏன் நல்ல வேலை பக்கம் நின்ட்டாங்க. பார்த்துண்ணா இல்லை நாலு நிற்கிறாங்கன்னா அதில் செய்வாங்க போமா. ஸோ அந்த தென்னை மரம்லாம் தாண்டின பிறகு அடுத்தது இந்த ரோடு வந்துடுச்சு. இது பாருங்க இன்னும் வேறு லெவலில் இருக்குது. சூப்பர் ஸ்பாட் பாருங்க. ஸோ இப்போ அப்படியே நம்ம கிட்ட போயிட்டுருக்கோம் அந்த தர்கா கிட்ட. சாமுண்டியான் தோப்பு அதுக்கு அப்படியே லெஃப்ட்டு சரி ரைட்டு. ப்ரோ என்னவா வர்றா ப்ரோ. ஒரு செகண்ட்ல நம்மள அள்ளு வாங்கிட்டான ப்ரோ. அந்த பஸ்ஸுக்கார ஒரே ஒரு செகண்ட்ல நம்மளுக்கு வீதியை கிளம்பிட்டா போக வந்துட்டு கிட்ட வந்துச்சு. நைஸ் சூப்பராக இருக்குது. ஒரு ரோடே வந்து வேற மாதிரி அல்டிமேட்டாக இருக்குது. அப்படியே நம்ம கிட்ட போயிட்டுருக்கோம் அந்த இது கிட்ட. நீ பொறுமையாக இப்போ ஒன்றும் அவசரம் கிடையாது. ஓகே தர்கா மேலே இருக்குது இதா. ஓகே இங்கே மேலே இருக்குது பாருங்கள். ஸோ இதுதான் தர்கா போல இருக்குது கைஸ். அதோட இருங்க காமிக்கிறேன். இதுதான் ஒரு வேலை மேலே ஏறி போனோம் போல. ஆமாம் மேலே இருக்குது தர்கா. சூப்பராக இருக்கு பாருங்க. ட்ரை பண்ணோம் மேலே ஏறி எவ்வளோ தூரம் தான் போயிட்டுருக்காரு. மேலே இருக்க தர்காவுக்கு தான் இப்போ போக போகிறோம். இதெல்லாம் உடச்சிக்கிறாங்கப்பா கல்லெல்லாம். பைக்கே போகுது போல இருக்கா. இது இல்லையாப்பா நம்ம வேறு ஏதோ தப்பு சொல்லிட்ட போல இருக்கு ப்ரோ. அப்போ இது வேறு ஏதோ கோயில் இருக்குது மேலே. கைஸ் இதுவும் இல்லை, இது வந்து கோயில். ஓகே இப்போ நம்ம வந்து அந்த ஊருக்குள்ளே போயிட்டுருக்கோம். என்ன அப்புறம் ஊருக்குள்ளே தம்மா சொல்லி இடம் இருக்குது. இது என்ன ஒரு இது ரெடி பண்ணாங்க இல்லையா? எப்படி தான் பண்ணாங்க. ஓகே ப்ரோ ஆக்சிலேட்டரு மாதிரி இருக்கு. சூப்பராக இருக்கு. Nice spot. Real HDR la பாருங்க. நான் ஊர் பேர் இது தட்டப்பாறை. தட்டப்பாறை தட்டப்பாறை தான் போட்டுருச்சு. தட்டப்பாறைன்னு ஒரு ஊர். அந்த ஊருக்குள்ளே தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். இது மேலே இருக்க தர்காவா மலை மலையாக வருது. ஆனால் எங்கே தான் போகிறோம் தெரியல. போயிட்டு நின்னுறாரு. இதுவே இல்லை ப்ரோ. இன்னும் நம்ம உள்ளே போனோம். அவர் மலைக்கு கீழேயே இறக்குறாரு. இப்போ காட்டு வழி போகிற பிள்ளை கவலைப்படாது இது மாதிரி காட்டு வழியில் போயின்னு இருக்கணும். அவர்கிட்ட போங்க.
ஃப்ரண்ட்டில். எவ்வளோ தூரம் கேட்போம். ஏய் மோகன், போங்க 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 போங்க. இன்னும் எவ்வளோ தூரம் இருக்கு? அப்புறம் வழி தெரியலையா? இதுதானா ஒரு பார்த்தீங்களா எடுத்துக்க. ஓகே, இது ஒரு ஊர். என்ன ஊருன்னு தெரியல. நிறைய மலைங்கள்லாம் இருக்குது பின்னாடி. எந்த மலைக்கு கூட்டு போக போகிறான்னு தெரில. போய் தான் பார்க்கணும். एनाச்சு भाई? क्या भाई? क्या होता है? क्या होता है? எல்லாம் வந்து கிட்ட போயிட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் சொல்றாரு. போய் பார்த்துடலாம். வந்து இந்த ஊர் பேர் வந்து புதுப்பித்தல். இங்கே வந்து புதுசு புதுசாக செய்வாங்க, அதனால இது பேர் புதுப்பித்தல் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. அப்படின்னு நம்ம சொல்கிறோம், அவங்களாம் சொல்ல. புதுப்பித்தல் அப்புறம் பழப்பித்தல். செம்ம கலர்ஃபுல்லாக நிறைய இடம். திஸ் இஸ் வெரி கலர்ஃபுல், யூனோ, நைஸ் கலர். அப்படியே இறங்கி இறங்கி போயிட்டே இருக்கு போல் ரோடு. எல்லாம் வளைஞ்சி நெளிஞ்சி எங்கேயோ மலடி வாரத்தை கூப்பிட்டு போகலான்னு நினைக்கிறேன். மழை பாரு எவ்வளோ அழகாக. இதுதான் வாழைத்தோப்பு. இந்த மலை பாருங்க, செம்மையா இருக்கு. வா, இந்த மலை மட்டும் துண்டா தெரிஞ்சுப்பா, அப்படியே அழகா. ஒரு மலையை பார்த்தாருங்க, இங்க இருக்கு மேலே, இங்க இருக்கு சூப்பரா இருக்கு பாருங்க. அது மட்டும் தனியா இருக்கு. ஒருவேளை அதால இருக்கலாம் தெரியல. ஆனா இன்னும் உள்ள போயிட்டே இருக்காரு. மலடி ஓரத்துக்கு இன்னும் உள்ள லாஸ்ட்ல போகுது போல. இன்னும் அப்படியே வளைஞ்சு நெளிஞ்சு வளைஞ்சு நெளிஞ்சு போயிட்டே இருக்கு. இந்த இடத்துக்கு நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். இந்த பாருங்க, இந்த மலை வர நிறைய இங்கே தான் போகிறோம். ஒரு வேலை தெரியலையே, பார்க்கலாம். பாருங்க இங்கே ஏரியா பசங்க. செம்மையாக இருக்குது ப்ரோ இந்த இடம். வேறு லெவலில் இருக்குது கைஸ். இதுதானா? இல்லை ப்ரோ, வேறு ஏதோ வந்து கட்சி மீட்டிங் நடத்துகிறாங்க. கைஸ் இங்கே ஒரு மலை இருக்குது. இந்த மலை தானே ஒரு வேலைன்னு தெரியல. இருக்கு பாருங்க. எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். மலை மட்டும் தனியாக வேறு லெவலில் இருக்குது. இதுவே செம்மையாக இருக்குது பாருங்கள். ஊருக்கு நடுவில் எவ்வளோ பேர். என்ன ஒரு இது? அரங்கல் துர்கம். ஓகே, இது இந்த ஊர் பேர் வந்து அரங்கல் துர்கம். ஸ்லோ ப்ரோ. அப்போ இதுக்குள்ளே தான் இருக்குது. இங்கே தான் நம்ம போக போகிறோம். எல்லாம் இருக்குது. அரங்கல் துர்கம், அரங்கல் துர்கம். ஓ ஓ ஓ, போங்க போங்க.
சபரியா வேறு லெவலில் இருக்குது. சூப்பராக இருக்குது. ஒரு அல்டிமேட்டாக இருக்குது. நேராக போங்க. எங்கே ப்ரோ இதுதானா? ஓகே, இங்கே இருக்க தர்கா மேலே ஏறி போனோம். இதுதான் கைஸ் அரங்கல் தர்கம் தர்கா. ஹலோ, வெல்கம் டு டெம்பிள் ட்ராவலர் கைஸ். இப்போ நம்ம இப்போ எங்கே வந்திருக்குன்னா அரங்கல் தர்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர். அந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தர்கா இருக்குது. மலைக்கு மேலே ஒரு கோட்டை மாதிரி இருக்கிற ஒரு தர்கா. ஸோ அதுக்கு மேலே வந்து நம்ம போய் தர்காவை போய் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம கூட யாரெல்லாம் ட்ராவல் பண்ண போகிறாங்கன்னா ஸோ இவர், அப்புறம் இவர், இன்னும் நம்ம 3 பேர் வந்து மேலே போயிட்டுருக்காங்க. 3-4 பேர் அப்படியே அவங்க கூட அப்படியே ட்ராவல் பண்ண போகிறோம். மேலே போய் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல்லாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஓகே, சூப்பராக இருக்கும். லெட்ஸ் சீ திஸ் vlog. என்ஜாய் பண்ணுங்கள். போகலாம் அப்புறம் அப்படியே போகணும். ஸ்லிப்பில் வேறு எதுவும் இல்லையா? கீஸ் எடுத்துட்டீங்களா? ஓகே தான் கீஸு. ஸோ நம்ம இப்போது அந்த தர்கா உள்ளே வந்து போக போகிறோம். மேலே இருக்குது தர்கா, சூப்பராக இருக்குது. சீரியஸ் மலைக்கு மேலே கோட்டை இருக்குது. சத் சையத் மீரன் ஷாஹித் அவுலியா. ஓகே, போகலாமா? லெட்ஸ் தர்காவில் போ. ஏறி போகிறது வழி இருக்குது போல். இங்கே ரெடி பண்ணியிருக்காங்க. மேலே போனோம் இவ்வளோ தூரம். எல்லோரும் கைஸ், இந்த அரங்கல் துர்கம் தர்கா வந்து மேலே இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த சென்டரில் இருக்குது. மேலே ஒரு கோட்டை வர இருக்குது பாருங்க. அந்த கோட்டைக்கிட்ட போகிறப்போ ரொம்ப நார்மலாக. ஸோ அந்த கைஸ் அரங்கல் துர்கம் மேலே ஏறி போய்ட்டுருக்கு. இப்போ வந்து தர்கா கிட்ட இதெல்லாம் ஃபுல்லாக வந்து ஸ்டெப்ஸ் வர கட்டியிருக்காங்க. நல்லா இருக்குது. மேலே நேச்சுரலாக அந்த ஒரு மலை பார்த்திங்கன்னா அந்த மலையில் தான் போய் ஏறிட்டு இருக்கோம். நம்ம மேலே போவோம். போயிட்டு ஒரு சூப்பரான ஒரு வியூ இருக்குன்னு நினைக்கிறேன். மேலே போனால் உட்காந்துருக்காங்க எல்லாம். இப்போது பாதி தூரம் ஏறுமா? இன்னும் நிறைய இருக்குது போல இருக்குது. பார்த்து ப்ரோ, ஸ்லோவா பொறுமையாக போங்க. நைஸ் ஸ்பாட் ப்ரோ, சூப்பராக இருக்குது. வேறு லெவலில் இருக்குது. இங்கே பாருங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம ஓரளவுக்கு ஏறியாச்சு. ஏறிட்டே இருக்கோம் பாருங்கள். ஃபுல் மலை பேக்கில். வா அப்படி இருக்கு. ஸோ போகலாம் கைஸ், லெட்ஸ் மூவ். அப்படியே இருங்க, நல்லா இருக்கு. அப்படியே இருக்கு, உட்காருங்க, போகாதீங்க. வந்துட்டோமா? ஓகே ப்ரோ, அவ்வளோதானா? ஓகே. ஸோ அது இதுக்கு மேலே போகணும் போகலாம் அந்த கோட்டைக்கு. ஆனால் எப்படி ப்ரோ போகிறது? அது நடந்து தான் கிளாப். ஓகே, நம்ம இப்போ தர்காவுக்கு வந்தாச்சு. இதுதான் வந்து அரங்கல் தர்கம் தர்கா. ஏரி வரத்துக்கு நல்லா படிக்கட்டெலாம் கட்டி வச்சுருக்காங்க. அரங்கல் தர்கம், அரங்கல் துர்கம். போலாம், வழி இருக்கு, வாங்க சொல்கிறேன். தர்கா பாருங்க, சூப்பராக இருக்குது. தர்கா ஃப்ரண்ட்டில் போய் காமிச்சிட்டு காமிச்சார். ஸோ இதுதான் வந்து தர்காங்க. இங்கே இருக்க பாருங்க, திஸ் இஸ் த தர்கா. ஸ்லிப்பர் விட்டு போகணுமோ? அங்கே போய்ட்டோமா? நான் கிட்ட போய்ட்டு வரேன். தர்கா பாருங்க, சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. இங்கே உட்காந்து அமைதியாக உட்காராங்க போல இருக்கு. ஸோ ஸ்பாட்டே சூப்பராக இருக்குது. வெரி குட். தர்காவில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்லிப்பர்லாம் வெளியே விட்டுட்டு
அப்படியே நம்ம உள்ளே போகணும். எப்படி இருக்கு பார்த்தீங்களா? நைஸில். வந்துட்டேன் போகலாம். 0.5 தானே இருக்கு. ப்ரோ பயமா இருக்கு ப்ரோ எனக்கு. வேற ஒன்றும் பண்ணிட்டாதீங்க. அவ்வளோதான். இங்கே பாருங்க. ஒன்றும் கஷ்டப்படாது. இப்படி பிடிச்சிங்க, இப்படி வச்சுங்க. சாஞ்சாலும் எதுவும் இல்லைல்ல. இன்னும் சாஞ்சா திருப்பி மேலே ஸ்ட்ரைட் பண்ணிங்க. நீங்கள் பேலன்ஸாக ஸ்ட்ரைட்டாக பிடிச்சிங்க. இப்படி செல்ஃபிலே எடுக்கக்கூடாது. இப்படியே எடுப்போமா செல்ஃபிலேயே? இது வந்து இந்த ஸ்டேபிளில் இப்படியே தான் பிடிச்சிக்கணும். ஓகே ஓகே. இப்படியே பிடிச்சினா இப்படி திருப்பணும், இப்படி திருப்பணும். ஓகேவா? இப்படி தான் போகணும் நீங்கள். ஓகே ஓகே. எல்லாம் வாங்க, நானே எடுத்துறேன். காட்டுங்க காட்டுங்க, நானே எடுக்கிறேன். ஏறி வாங்க, அது எடுப்போம். ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த அரங்கல் துர்கம் தர்காக்குள்ளே போயாச்சு. அங்கே தர்கா உள்ளெல்லாம் வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி இந்த தர்காவை பற்றி கேட்டதுக்கு இங்கே வந்து அது எப்போ வந்துச்சு, எப்போ இதை எடுத்து வந்தாங்க, அதெல்லாம் எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் வந்து அவங்க வந்து இங்கே தான் தர்காவை நிர்வகித்தவர் வந்து நிர்வகிச்சுட்டு எல்லா மக்களுக்காக இங்கேயே ஜீவ சமாதி ஆகிட்டுருக்காரு போல இருக்குது. ஸோ அதான் வந்து இங்கே தர்கா வச்சுருக்காங்க. அவர் வந்து கும்பிட்டு அவங்க நம்பிக்கையில் இன்னும் அவங்க கேட்குறாங்களோ அது வந்து அப்படியே அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எல்லாருக்குமே நிறைய கிடச்சிருக்கு. அதனால் நிறைய பேர் வராங்க. அதான் மெயின் திங்கு. நம்ம இன்னும் மேலே ஏறி போயிட்டுருக்கோம். எவ்வளோ தூரம் போக போகிறோன்னு தெரியல. பட் ரிஸ்க்கான டாஸ்க்காக தான் இருக்குது. நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா, சரி இந்த இடத்த பாருங்கள். ஸோ இந்த இடத்த பாருங்கள். இல்லை ப்ரோ டவுட்டாக. ஸோ காய்ஸ், நம்ம இப்போ இங்கே போயிட்டுருக்கோம். மேலே ஒரு வாழ்ந்த வீடு இருக்கான். வீடு கோட்டை மாதிரி கட்டியிருக்காங்க. அங்கே தான் வந்து போயிட்டுருக்கோம். ரிஸ்க்கான டாஸ்க் மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஒரு வழியும் பாருங்க, பாதை எல்லாம் இல்லை. ஏறி போயிட்டுருக்காங்க ஒருத்தரும். ஸோ வெரி குட். வேறு லெவல் டாஸ்காக இருக்குப்பா. ஸோ இந்த இடம் வந்து பார்த்தோம்னா ஒரு அமைதியான ஒரு சூப்பரான ஒரு மவுண்டைன் ட்ரெக்கிங் போகிற மாதிரி பண்ணியிருக்காங்க. நம்ம ஏறி போகிற இடம்லாம் கொஞ்சம் ரிஸ்க்கான டாஸ்க்கு தான் போயிட்டுருக்கோம். ஏறிலாம் பொறுமையாக தான் போகணும். ஓகே. என்ன ப்ரோ ஒரு பாறை இவ்வளோ பெருசாக இருக்கு? இல்லை, பாறைக்குள்ளெல்லாம் வளைஞ்சு நெளிஞ்சு ப்ரோ. இது ப்ரோ இது அவங்களே ஏதோ பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், இப்போ வர பாதை வந்து அப்படிதான் ரெடி பண்ணியிருக்காங்க போல. இது ஃபுல்லாக மழைன்னு நினைக்கிறேன். ஓகே, இங்கேருந்து பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கு. நம்ம கூட ஒரு vlogger இருக்காரு. ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. இவர் வந்து அப்கமிங் யூடியூபர். எங்கள் யூடியூப் சேனல் பேர் சொல்லுங்கள். ஏஆர்சின்னு ஓல்டு சேனலு. புதுசாக ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ண போகிறாரு. பண்ணுவோம். அதுவும் அந்த சேனல் பேர் இவர் பேர் தான். அவர் பேர் என்னன்னு கேளுங்க. ஹயா கிரிஷ். நல்லா இருக்குல்ல பேர்? ஸோ ஹி இஸ் ஹயா கிரிஷ், அப்கமிங் யூடியூபர். அவங்க சேனலும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வீடியோ இதுதான். மேபி இந்த கொலாபரேஷனாக தான். ஆமாம், இதுதான் ஃபர்ஸ்ட் கொலாபரேஷனாக இருக்கும். கொலாபரேஷன்லாம் ஃபர்ஸ்ட். இங்கே பாருங்க, இங்கே என்ன பண்ணிருக்காங்க பாருங்க இவங்க. என்ன ப்ரோ, என்ன பண்ணுறீங்க? என்ன இங்கே பாருங்க, 2 பேர் ஏறிட்டாங்க. இவர் இப்போ வந்து ஏற ட்ரை பண்ணிட்டு இருக்காரு.
அடுத்தது இவர் ஏறிட்டார். இப்போ நம்மளும் ஏற போகிறோம். இங்கே பிடிச்சி ப்ரோ, அவ்வளோதான் பேலன்ஸ் பண்ணி பிடிச்சி. ஓகே, இப்போ நம்மளும் ஏற போகிறோம். வாங்க போவோம். என்ன ப்ரோ, தாவுடா தாவு அப்படின்ற மாதிரி போயிட்டுக்கிறீங்க. வெரி ரிஸ்கி, வெரி ரிஸ்கி. ப்ரோ ஏறி போயிடலாம். இல்ல ப்ரோ ப்ரோ இரு ப்ரோ. இல்ல நீங்க அப்படியே வைங்க ப்ரோ. கஷ்டம். கை ப்ரோ. இதுல பட்டது. ஓகே ஓகே. வலிக்குது ப்ரோ. பாத்து வந்துட்டேன். நீ உழுதுறாத. வா ப்ரோ. நீங்க ஃபர்ஸ்ட் கேமரா கிட்ட கொடுத்துருங்க ப்ரோ. கேமரா ஃபர்ஸ்ட் முக்கியம் இல்ல ப்ரோ. செருப்பு சொல்றது கேளு ப்ரோ. கேமரா கொடு ப்ரோ. இது வேற ஆடு. ஓகே சரி. இப்போ வந்து அவர் இந்த குட்டி பையனை வந்து தூக்குங்கப்பா. பொறுமையா பேலன்ஸ், கால் பேலன்ஸ் பண்ணிக்கணும், கை பேலன்ஸ் பண்ணணும், அவ்வளோதான். அருமை. செருப்பு இங்கே விட்டு போயிடுவா. இருங்க, இதுக்கு மேல போறதா மேட்ரு. இருங்க ஒரு நிமிஷம், ரிஸ்கா இருக்கு இதுக்கு மேல போறது. அப்படியா? ஒரு பச்சிலும் குழந்தை இப்படி எல்லாம் ரொம்ப ரிஸ்கா? வழுகுதா? இதா பாதையா? இதான்டா பாதை தம்பி. ஏய் முதல்ல ஹோல்ஸ் ஓபன் இருக்கா பாரு. அவ்வளவு தூரம் வர்றது. அரே பையா, வரப்ப எப்படி வர்றது? அப்படிதான் வரணும். ஸ்லிப்பர்லாம் போட்டு போக முடியாது போல. செருப்பு அங்கே கழட்டி விட்டுருங்க. செருப்பு இங்கே விட்டுலாமா? செருப்பு இங்கே விட்டுலாமா? அப்போ முதல்ல மேல அது ஹோல்ஸ் ஓபன்ல இருக்கான்னு பாருடா. அவ்வளவு தூரம் போயிட்டு இருக்கீங்க. அங்க போயிட்டு மேட்டர் இல்ல, அங்க போயிட்டு அது ஓபன்ல இருந்தா ப்ரோ இது ரிஸ்க், வேற ரிஸ்கா இருக்கு ப்ரோ. நான் சொல்றேன். ஏய் இருடா, நான் போறேன். அங்க போயிட்டே கிரிப் லைட் தம்பி அவசரப்படாத. இரு அவசரம். லைட்டா இட கொடுத்தீங்கன்னா சரி விடு. நீங்க போங்க. ஸ்லிப்பர் நான் விட்டுறேன். ஸ்லிப்பர் தான் வழுகுது. பொறுமையா போடா தம்பி. ஏய் ஸ்லிப்பர் தான் வழுகுது இல்ல? அப்பனா ஸ்லிப்பர் இங்கே விட்டுருவோம். கால் கொஞ்சம் கிரிப்பா இருக்கு. ஸ்லிப்பர் அவுத்துட்டா கால் கொஞ்சம் கிரிப்பா இருக்கு. போலாம் போலாம். நவருங்க. நீ ஏறி இருக்கல ப்ரோ மேல. நான் ஏறி இருக்கேன்டா. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து இந்தடா ப்ரோ நான் பொறுமையா அப்படியே சைடா போணும். ஆனா கல்லு கொஞ்சம் வழுகுது. ஒண்ணும் இல்ல, சாஞ்சினே போலாம். வாங்க அப்படியே கல்லு மேலே வச்சு. டேய் நான் வரலடா. நான் பொறுமையா எனக்கு பயமா இருக்குடா. பொறுமையா சாஞ்சிடும் ப்ரோ. போய் வேற லெவல் ஏறிட்டா அந்த பையா. இங்க பாருங்க தம்பி, பொறுமையா போ தம்பி. ஆனா வந்து பொறுமையா போனோம். அங்க பாரு ஓவர் ரிஸ்கியா இருக்குது. இதுக்கு முன்னாடி ஹைக்கிங் பண்ணிருந்தீங்கன்னா ஈஸியா இருந்திருக்கும். நான் பண்ணதறல ப்ரோ. ஒன்றும் பிரச்சனை இல்லை, வா போலாம். இல்ல ப்ரோ நான் கீழ என்ன ப்ரோ ஏற்ற இறங்க மாட்டேறா? ஏறு. ஐயோ நம்ம மேல ஆவாது ப்ரோ. யா ப்ரோ போயிருங்க ப்ரோ. ஆவாது ப்ரோ. யா ஏன்டா அப்படி சிரிப்பு இருக்குதா? ஏய் ப்ரோ டெத் பெட்ல இருக்க ப்ரோ. இங்க பாருங்க இவரு என்ன பண்ணுறான்னு. ஏய் என் வலி இருக்கா? ஐயா கயிறு பிடிக்கிற மேல போகுமா? இப்போ இதெல்லாம் தேவையா ப்ரோ? ஏய் கீழ இறங்குறது எப்படி? கயிறு பிடிச்சி மேல ஏறணும். சரி ஏறது ஓகே, இறங்குறது எப்படி ப்ரோ? அதே வேலை யாரவே வேணாம்ங்கற. நீங்க இறங்கத பத்தி பேசுறீங்களே ப்ரோ. ப்ரோ இங்க பாருங்க ப்ரோ. ரிஸ்க் ப்ரோ. அது சொல்றது கேளுங்க ப்ரோ. ப்ரோ வேணாம் ப்ரோ. பயங்கர ரிஸ்கா இருக்கு ப்ரோ. ஆனா உருண்டு உள்ள அவ்வளவுதான்ல. கூட்ல வந்துட்டீங்க வந்து கட்சில பண்ணி ப்ரோ. சொன்னால மேல. ஆனா மேல வேற லெவல்ல இருக்கு. நான் அங்கேயே சொல்லிருந்தேன் ப்ரோ. எதுக்கு ப்ரோ போறோம் ப்ரோ? இங்க அடி போட்டுக்கலாம். காமிச்சிட்டு கூட்டி போயிடலாம்னா போயினே இருக்கீங்க. ப்ரோ பா வந்துருப்பா. ஆவாதுப்பா. ஒழுகுது ப்ரோ. அது மேல ஏறிட்டா அவள்தானா? ஜாலியா இருக்கும். வாவ் ப்ரோ, இங்க பாரு ப்ரோ ஸ்பாட்ட. வேற லெவல்ல இருக்கு ப்ரோ. வா ப்ரோ நீங்க வராதீங்க ப்ரோ. ப்ரோ வா ப்ரோ. செருப்பு விட்டு வா ப்ரோ. பொறுமையா நீ முடியும். வா ப்ரோ. இது இது என்ன ஸ்பாட் எப்படி இருக்கு? வா அப்படி இருக்கு பாருங்க. நம்ம போயிட்டு எல்லாம் நம்ம தான் ப்ரோ. யாராலயே போக முடியாது ப்ரோ. இந்த மேல அல்டிமேட்டா இருக்கு. ட்ரை பண்ணுவோம். மேலே போகிற வரைக்கும் ட்ரை பண்ணுவோம். ஆனால் உட்காந்து இறங்கிடலாம் ப்ரோ. உட்காந்து இறங்கிடலாம். இறங்குறது ஈஸி தான், ஏறதான் கஷ்டம். ப்ரோ வாங்க ப்ரோ. நீங்க வேற பா வந்துருப்பா. ஏய் எவ்வளோ அங்கே? சரி அது வரைக்கும் போயிட்டு வரலாம். வாங்க சொல்றது வாங்க ப்ரோ. அது வரைக்கும் போயிட்டு வரலாம்.
அந்த பையன் நிற்கிறானா பையன் ஒல்லியா இருக்கா வரும் போயிட்டா வரும் போகலாம் அது வரைக்கும் முடியாதுன்றியா சரி முடியாதுன்னு இல்லை இதோ இங்கே தான் கொஞ்சம் ஃப்ராக்சர் கேஸ் ஆகுது சரி பிரச்சனை போங்க பார்க்கலாம் இறங்குங்க ஒரு நாள் வச்சிருக்கா ஸ்ட்ரெயிட்டா நடந்து போற மாதிரி இதுதான் இதே மாதிரி தான் இருக்கா சேம் இதே தான் ப்ரோ நீ வந்த வழி இருக்குது நான் பாத்துனா ஆ வர ப்ரோ வேடா ப்ரோ ஸோ உண்மையாகவே ஒரு பெரிய ரிஸ்கியான ஒர்க்கு தான் இது கொஞ்சம் ஒரு ஸ்டெப்பாக தான் போனோம் கல்லை பிடிச்சினே பொறுமையாக போனோம் அதான் மேட்ரு ஓ காட் இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது ஸ்பாட்டு கொஞ்சம் காலில் பேலன்ஸ் பண்ணி உட்காரோம் ஓ காட் இந்த இடம் பாருங்கள் வேறு மாதிரி இருக்குங்க பீஸ் டிவைன் பீஸ் பார்க்குறீங்களா This is HDR view of this Arangal Durgam Dargah mountain. எப்படி இருக்கு பாருங்க இருக்கா அங்கே எப்படி இருக்காங்க கயிறே இருக்கா கயிறில் அப்படியே ஏறி போகிற மாதிரி இருக்கா மட்டும் இங்க ஃபுல்லா பாரு இது வரைக்கும் கயிறை பிடிச்சி ஏறி தென் அதுக்கப்புறம் மேலே போ ஓஹோ ஓகே ட்ரை பண்ணி பார்ப்போம்மா மேலே போயிட்டு வில் ட்ரை இட் ஸோ ஆனால் இந்த மவுண்டன் ஏறி போனால் மேலே போனோன்னே வேறு மாதிரி இருக்கும் கண்டிப்பாக எவ்வளோ தூரம் போக முடியுமோ அவ்வளோ தூரம் ட்ரை பண்ணி போகுவோம் ஆனால் கொஞ்சம் உஷாராக தான் போகணும் வேறு வழி கிடையாது இதாப்படியா கிராஸாக தான் போகணும் இல்லை ஏறி ஏறி ஓரளவுக்கு வந்தாச்சு கல்லெல்லாம் ஒரு கையில் பிடிச்சின்னு ஒரு கையில் கிம்பலை பிடிச்சின்னு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது ஓ மை குட்னஸ் வாட் ஏ நைஸ் வியூ டோட் ஓ இது வேறு லெவல் ரிஸ்காக இருக்குது போ ஓ சார் ப்ரோ இது இல்லவா ஸ்பாட்டு இங்கே பாருங்கள் இதுதான் ஆனால் இது ஒரு ரிமார்க்கபிள் பிளேஸ் அப்படி இருக்கு கண் கொள்ளா காட்சி சன்செட் வர இப்போ பாருங்க அந்த சன்செட்டை நான் உங்களுக்காக காமிக்கிறேன் பாருங்கள் see this sunset on this mountain எப்படி இருக்கு கமெண்ட் பண்ணுங்க ஸோ பாருங்க பார்த்து ஏறணும் முடியுமான்னு பாருங்கள் ஆனால் ரிவர்ஸை தள்ளுற மாதிரி இருக்குது கொஞ்சம் ரிஸ்கியான பிளேஸாக தான் இருக்குது இங்கே தான் லாஸ்ட்டாக வந்து உட்காருவாங்க போல இருக்கு இது மேலே எப்படி ஏறி போய் மேலே கோட்டை கட்டினாங்கன்னு தெரியல பற்றியா ரொம்ப கஷ்டம்ல பயங்கர கஷ்டமாக மேலே போய் கட்டியிருக்காங்க ஆனால் மேலே போனால் ஒரு உலகம் இருக்குது அங்கே பாருங்கள் தீவீரா அப்படி தான் போன போல இந்த மலையில் இதுக்கு மேலே படிக்கட்டு இருக்கு ஆஹா ஓ இது ஏறி இந்த கயிறு பிடிச்சிட்டு மேலே படிக்கிட்டு இருக்கோ ட்ரை பண்ணலாமா கஷ்டமாக தான் இருக்குது பர்சனலி ஏன்னா அந்த பாறைலாம் வலிக்குது 3 பேலன்ஸில் ஏறணும் ஒரு பேலன்ஸ் கயிறில் இருக்கணும் இன்னொரு பேலன்ஸ் பின்னாடி இருக்கணும் இன்னொரு பேலன்ஸ் இங்கே இருக்கணும் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படிலாம் இறங்கலாம் அப்படியே இருங்க அங்கேயே இருங்க இது கேம்ப் தர இருங்க முடியுமா பார்க்கலாம் ஃப்ரண்ட் கேமரா இருக்குது ஃப்ரண்ட் கேமரா தானே இருக்குது பேக்கில் இருக்குது வித்துட்டு உஷார் ப்ரோ ஏறலாமா
கண்டிப்பாக வெல் ட்ரை வச்சுருக்காங்க. ஹெல்ப் வேணுமா? ரிஸ்க் ப்ரோ இது. ரிஸ்கா? ஏறி வரணும். இது ஃபுல்லாக அங்கே வழுகுது. ஓகே, இப்போ நான் போயிட்டு கண்டினியூ பண்ணவா? ஷார்ட் மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டா? எவ்வளோ தூரம் போவீங்க? தெரில, இன்னும் படிக்கிட்டே இருக்கா? 20 ஸ்டெப்ஸ் தான் இருக்குது. இங்கே இதுலேருந்து படி ப்ரோ. படி ஏறி போனோம், ஆனால் மேலே போகணும்ல லாங்கில். பட் எனக்கு தெரிஞ்சு இங்கேயும் அந்த சுவர் இருந்துச்சு இல்லையா, அந்த மாதிரி அந்த இது இருக்குது. அப்போ இதுதான் லாஸ்ட் ஸ்டேஜ் போல இருக்குது. இது ஏறி போட்டால் போயிடலாம். எதுவும் வழி இல்லையா? கல் வழுகுதுப்பா, பயங்கரமாக வழுகுது ப்ரோ. நீங்கள் ஏறினாலும் இறங்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இறங்குறது ஒன்றும் இல்லை, அது தொங்கிடலாம். ஃபோன் ஆஃப் பண்ணிடுவா. ஸோ கைஸ், நம்ம வந்து அந்த அரங்கல் துர்கம் மலையில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 75% ஏரியாச்சு. மேலே 25% போகிறதுக்கு கொஞ்சம் எக்யூப்மெண்ட்லாம் தேவைப்படுது. கண்டிப்பாக அது முடிஞ்சால் அப்படி. ஏன்னா இந்த பாறை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வழுக்குது, அப்படியே சாஞ்சு மாதிரி இருக்குது. நான் இருக்கிறதே வந்து சாஞ்சாக நின்றுட்டுருக்கேன். இந்த கயிறை பிடிச்சி மேலே ஏறணும். மேலே அந்த உள்ளே இருக்கிற அந்த பையன் மட்டும் மேலே போயிட்டான். ஸோ மேலே போய் அவன் வந்து அங்கே இருக்கிற ஷார்ட்ஸ் எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். வேறு வழி கிடையாது. நம்ம ஏறி போனால் கண்டிப்பாக குண்டாக இருக்கிறவங்க வேற முடியாது, ஏறி போக கண்டிப்பாக முடியாது. காய்ஸ், இது சரியான ரிஸ்கி பிளேஸாக இருக்குது. ரொம்ப ரொம்ப ரிஸ்கி பிளேஸாக இருக்குது. நம்ம வந்து மேலே ஏறி போகிறதுனா கண்டிப்பாக ரொம்ப முடியாத காரியம். அது ஏறி போகணுன்னா கொஞ்சம் சம் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் தேவைப்படுது. பாருங்கள், பாறையே சர்க்கலாக இருக்குது, இப்படி தான் இருக்குது. இங்கே ஏறி போகணும். ஒரு கயிறு மட்டும் கட்டிகிட்டு இருக்காங்க. பட்டு ஒல்லியாக இருக்குன்னா ஈஸியாக ஏறிடலாம். நம்ம உடம்பு குண்டாக இருக்கிறவங்க கண்டிப்பாக முடியாது. நம்மளே எங்கே நின்றுட்டுருக்கோம் பாருங்கள். இந்த கல் மேலே நின்றுட்டுருக்கோம். இது மேலே தான் ஏறியே நம்ம மேலே ஏறி அந்த பிடிக்கணும். நம்ம எவ்வளோ ஹைட்டில் இருக்கும் பாருங்கள். இந்த ஹைட்டில் நின்றுட்டுருக்கோம். இதுக்கே நம்ம ஸ்லிப்பர் போடாமல் தான் ஏறி போனோம். ஸ்லிப்பர் போட்டுலாம் ஏறி போனீங்கன்னா கண்டிப்பாக வலிக்கு விட்டுரும். ஷூஸ் இருந்தால் ஓகே, மவுண்டெயின்ஸ் கிப்பர் ஷூஸு. வியூ சூப்பராக இருக்குங்க, செம்ம வியூ. அப்படி இருக்குது. கைஸ், நம்ம வந்து எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு கயிறு மட்டும் தாண்டிட்டு இருந்தால் போதும். பாருங்கள், மேலே கோட்டை இருக்குது. இதுதான் கோட்டை. ஸோ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த இடத்துல. பட் ஏறி கைஸ், இந்த பியூட்டி நேச்சரை நீங்கள் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஆறா மாதிரி இருக்குது பாருங்கள். அப்படியே ரியலிஸ்டிக்காக இருக்குது. வா அப்படின்னு இருக்காங்க. இது வந்து ஒரு கிராஃபிக்ஸ் கிடையாது, இது வந்து ஒரு ரியல் பிளேஸ். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? கிட்டத்தட்ட நான் மவுண்டெயின் மேலே ஒரு பாதியல்ல ஒரு 75% லெவலில் நின்றுருக்கோம். இந்த மவுண்டெயின்லேருந்து இன்னும் கொஞ்சம் மேலே ஏறி போனால் அந்த மேலே ஒரு சின்ன ஒரு கோட்டை மாதிரி இருக்குது. அந்த கோட்டைக்கு போகலாம். பட் வந்து நம்ம குண்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் நம்ம கொஞ்சம் உடம்பு வெயிட்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக தான் ஏற முடியும். இங்கே வந்து கயிறு கட்டியிருக்காங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கான ஏரியா. ஸோ கண்டிப்பாக நம்மளால் முடியாது மேலே ஏறி போகிறதுக்கு. அதனால் நம்ம தம்பி மட்டும் மேலே போயிருக்காங்க. மேலே ஒரு ஷார்ட் எடுத்துன்னு வர சொல்லியிருக்காங்க. மேலே எப்படி இருக்குன்னு அதை நம்ம அந்த வீடியோவில் பார்க்கலாம். நானே அதுக்காக தான் அவ்வளோ வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். மேலே போயிருக்காங்க. கொஞ்சம் ஒல்லியாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஈஸியாக ஏறி போயிட்டான். நம்மளால் ஏரியா போக முடியல. ஒரு சின்ன ஒரு ஸ்பேஸ் மாதிரி இருந்துச்சுன்னா, ஒரு படிக்கட்டோ இல்லை ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா ஏறி போயிடலாம் அந்த இடத்துக்கு. பட் வா அப்படி இருக்கு. வேற மாதிரி கைஸ், வேற மாதிரி. இந்த மாதிரி இடம்லாம் உண்மையாக ரியலி வா அப்படி சொல்லலாம். வாவில் டபுள் வா அப்படின்னு சொல்லலாம். வேறு பாருங்கள், இங்கே இருக்குது இந்த கோட்டை. இங்கே போனோம். வெரி நைஸ். வந்துட்டான். ஓகே, வாப்பா பொறுமையாக வாப்பா. ஓரளவுக்கு மேலே போயிட்டு இறங்கி வந்துட்டான் பையன். ஓரளவுக்கு இந்த ஃபோனை நீங்கள் பிடிச்சி வா ப்ரோ. இரு அவசரப்படாத.
நீ வந்து இப்போ என்ன பண்ணோன்னா என்கிட்ட நான் ஏறி மேலே வந்து உன்னை வந்து வாங்கினோம். ஓகே ப்ரோ, பார்த்து இறங்கி வரணும், அவசரப்படக்கூடாது. ஓகே ஓகே ஓகே. நான் இறங்குறப்ப கொஞ்சம் பார்த்து இறங்கணும், நம்ம வேறு வழி கிடையாது. இப்போ அந்த கயிறை சேர்த்து தான் நீங்கள் கீழே இறங்கணும். இப்போ மேலே தூக்கி போட்டிங்கன்னா எப்படி இறங்குவீங்க? காலில் சுற்றிக்கிறீங்களா? தெரியல. அப்படிலாம் இறங்காதீங்க. இங்கே பாருங்க, நான் சொல்கிறதுக்காக கேளுங்க. ஒரு கயிறை வந்து பிடிச்சிங்க, கல்லை பிடிச்சினா அப்படி கீழே இறங்குங்க. கால் மாட்டிக்கும் ப்ரோ. லாஸ்ட் சான்ஸ் ப்ரோ. அது உள்ள கால் அழகாக வச்சுங்க பார்க்கலாம். ஒரு கயிறு பிடிச்சிங்க. முடியுமா? இருங்க நான் ஏறி இருங்க. உங்கள் கையை நாங்கள் பிடிச்சிக்கிறேன். இருங்க, இந்த மொபைலில் வச்சுரு. ஒரு நிமிஷம் இருங்க ப்ரோ. பார்த்து இருங்க. வா 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 வா. இதுதான் இப்படியே இறங்கணுமே ப்ரோ. ஆமாம், விட்டுருங்க சேவ் ஆகிட்டேன். இங்கே பாருங்க, கால் இங்கே வச்சுங்க. சறுக்கிட்டு தான் இறங்கணுமா? சரிக்கிட்டு தான் ஏறணும், அதான் சொன்னேன். வெரி ரிஸ்க். மேலே என்ன இருக்கு? மேலே ஒரு என்ன சொல்ல, ஒரு பல்லு மேடு மாதிரி அந்த மாதிரி ஒரு ஆஞ்சநேயர். அது வந்து என்ட்ரன்ஸில். ஓகே. நீங்கள் போகும்போது லைக் ஒரு கேட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கேட்டுக்கு ஒரு செக்யூரிட்டி கார்டு இருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி அந்த கேட்டில் என்ட்ரன்ஸ்லேயே கேட் ஓப்பன் பண்ணாமல் சைடு வழியாக ஒரு வே இருக்குது. அதில் ஒரு ஆள் தலையை விட்டு எட்டி பார்த்து லைக் பேச முடிகிற மாதிரி, லைக் அந்த மாதிரி ஒரு கேட்டு. வீடியோ எடுத்தீங்க? ஏன் இருக்குது பாருங்க, காமிங்க, வீடியோ காமிங்க பார்க்கலாம். ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. அப்படியே காமிங்க, அந்த சின்ன ஸ்னாப் வீடியோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே. ஓஹோ ப்ரோ, மேலே ஒரு இது. ஓகே, அவ்வளோதான் இருந்துச்சா? இன்னும் வீடியோ எடுத்தீங்களா? இல்லை, இந்த கிளிப்பு அவ்வளோதான். சரி ஓகே. அந்த புள்ளி வச்சு கல் வச்சு ஒரு இது மாதிரி ஆடுவாங்க இல்லையா? ஆமாம், ஆடுபுலி. ஸோ அது அங்கே வரைஞ்சி வச்சுருக்காங்க. அது ரொம்ப பழசாக இருக்குது அப்படியே லைக். ஓகே, அதோட கிளிப்பும் இருக்குது. சரி ஓகே, போகலாமா? பொறுமையாக இறங்குங்க. இறங்குறதா ரிஸ்க்கான டாஸ்க். நீங்கள் தான் பார்த்து வரணும். நானும் ஓகே. இது வந்து ஒரு ரொம்ப ரிஸ்க்கான ஒரு இடத்துல ஏறி உக்காந்தாச்சு. இப்போ நம்ம வந்து இறங்குறது ஒரு தத்தளிப்பாக இறங்கி கொண்டிருக்கிறோம். கொஞ்சம் அதில் லேண்ட்ஸ்கேப்லேயே இரு ப்ரோ நான் வரேன் பொறுமையாக வரேன். பொறுமையாக வரணும். ஓகே ப்ரோ, இது வந்து என்னன்னா வேலைக்கு போகலாம், நாளைக்கு உயிரோட இருக்கணும்டா. அப்படி வேணாம். சரி ஓகே, நான் போய் என்னது இந்த மலையில ஒரு பாம்பு இருக்குதாம. ஓகே ப்ரோ. நான் வீடியோ பார்த்துல வரல ப்ரோ, இங்க வீடியோ பார்த்துட்டு வர மாதிரி இருக்கு. ஆனா ப்ரோ, இங்க ஒரு கேங்க உட்காரலாம் போல. இங்க உட்காரலாம் போல, உள்ள சூப்பரா இருக்கு. ரைட்ரா ப்ரோ, பட்டு பின்னாடி தட்டிடாம ப்ரோ. இங்க மைனஸ்லாம் இருக்குது ப்ரோ. இங்க இது வேற மாதிரி. தெய்வமே தெய்வ
பின்னாடி திருப்பி இறங்கணுமா? ஆஹா அப்படியே இறங்குங்க. அப்படியே தானே ப்ரோ? ப்ரோ பயமா இருக்குது ப்ரோ. இப்போ வேணா மேபி பின்னாடி திரும்பி இறங்குங்க. ப்ரோ எவ்வளோ ஏறிட்டோம். ஆனால் என்னன்னா இங்கே இந்த கல் ஏறி ஏறி வழுக்குது. ஐயா பயங்கர ஸ்லிப்பரியாக இருக்கு. ரொம்ப ஸ்லிப்பரியாக இருக்கு. யூடியூபில் இந்த மலையில முடிஞ்சா ஏறி பாருங்கடா என்று சவால் செய்த யூடியூபரின் பேச்சை கேட்டு அப்பாவி மனிதன் வாங்க கீழே சாமி பாருங்க. இது வரைக்கும் வேணா வாங்க. இது வரைக்கும் ஏற முடியும். அந்த கயிறு மேலே ஏறி போகிறது ரிஸ்க் தான். பட் ஏறி போனால் ஓகே. அது ரிஸ்க் எடுங்க. போகலாம் ப்ரோ. இது வந்து இந்த இடம் மட்டும் கொஞ்சம் தாண்டி போகிறது கொஞ்சம் பொறுமையாக போகணும். கொஞ்சம் கல்லை பிடிச்சுனே போகிற மாதிரி இருக்குது. ஆனால் ப்ரோ சைடில் ஒரு இது மாதிரி போட்டாங்கன்னா ஈஸியாக போகலாம். மதுமிதாவோட மாமா வீட்டில் குதிச்சது மாமே. பார்த்து ப்ரோ அந்த இடம் இப்போ இறங்கணும். ஓகே ஓகே போயிடுங்க. கீழே போயிடுங்க. கட் பண்ணிடுங்க. போதும். நீங்கள் கீழே போயிட்டீங்கன்னா நான் கீழே வந்துடுறேன். அவ்வளோதான். சிமெண்டா? ப்ரோ நம்ம ஒரு டைம் ஏறத்துக்கே இப்படி பண்ணுறோமே, அங்கே எப்படி ஏறி இருப்பாங்க. சரி இப்போ அங்கே வந்து ஒரு அரசரே வந்தாலும் அந்த அரசரை எப்படி கூட்டு போயிருப்பாங்க? அரசர் இல்லை, இவங்க யாரோ பண்ணியிருக்காங்க போல. நானே இங்கே பயம் உண்டா இருக்கேன். ஸ்டண்ட் உண்டா கேட்குதா? ப்ரோ இதெல்லாம் ரிஸ்கான ஏரியா ப்ரோ. அங்கே கொஞ்சம் திரும்பி வந்துட்டீங்கன்னா சேஃப் ப்ரோ. இங்கயா? ஆமாம். ஜீன்ஸ் பேண்ட் ஏய் அவரே வந்தாலும் வந்துடுவாரா? பயமுறுத்துறதுலேயே பாதி வருஷத்துக்கு போயிருந்தா. காரணம் தப்பினால் மாரணம் என்ற கதையில் இது மாதிரி இப்படி இருக்கு. அதாங்க மேட்ரு. இப்போ நான் சொல்லவா? மலை ஏறதுக்கு கட்ஸ் இல்லைன்னா ஆஸ்பத்திரிக்கு போகலாம். போகலாம் ப்ரோ. கீழே இறங்க ப்ரோ. ப்ரோ நீங்கள் எல்லாம் அன்ஃபிட் ப்ரோ. ஸோ ஃபைனலி இறங்கி வந்தாச்சு. வேறு மாதிரி இருக்குது. இந்த பசங்களாம் ஆல்ரெடி வந்து கீழே உக்காந்தாச்சு. மேலே ஏறி கீழே ஏறிட்டாங்க. இந்த பையன் வந்து ஓரளவுக்கு ஃபுல்லாகவே ஏறி போயிட்டு வந்துட்டான். மேலே வந்து ஒரு அருமையான ஒரு ஸ்பாட்டுங்க. ஸோ மேலே வந்து பார்த்தோன்னா அப்படியே ஃப்ளாட் சர்ஃபேஸில் ஒரு கரெக்டாக ஒரு சின்ன ஒரு இது மாதிரி கட்டியிருக்காங்க. பட் உள்ளே வந்து மேலே வந்து ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தோன்னா ஒரு ஆஞ்சநேயர் சிலை வந்து வடிச்சிருக்காங்க. ஸோ ஆஞ்சநேயர் சிலை மேலே இருக்குது. அதே மாதிரி அங்கே தங்கறதுக்கான இடம் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க போல் இங்கே வந்தவங்க. வெரி ரிஸ்கி பிளேஸ். வெரி வெரி ரிஸ்கி பிளேஸ். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஏறி போனோம். பட் ஒரு நாள் ஃபுல்ஃபில்லாக போக முடியுமா பார்க்கலாம். இந்த மேலே இங்கே இருக்கு பாருங்க கோட்டை. இங்கே போயிருக்கணும். பட் இன்னைக்கு போக முடியல. அந்த கயிறு மட்டும் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. கொஞ்சம் ஏறுற மாதிரி இடம் தான் சூப்பராக இருக்காங்க. என்ன சொல்கிறீங்க? ஸோ இது வேறு லெவல் இருந்துச்சு. இன்னைக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். வழுக்குதுப்பா. சோவா
ஓகே ஃபைனலி இறங்கி வந்தாச்சு. ஒரு vlog வேறு மாதிரி போயிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம இது ஒரு ரிஸ்க் இப்படி இருக்கா, எங்கே போகிறோன்னே தெரியலையாப்பா ப்ரோ. இது உட்காந்து தான் இறங்கணும் போல இருக்குல்ல. அப்படின்னா என்ன பண்ணுறீங்கன்னா இந்த கிம்பல்லாம் நீங்கள் எடுத்துக்க ஆரம்பத்தில் அப்படியே ஆன் பண்ணிவிடுங்க. இறங்கி முடிச்சிட்டோன்னா இது வரைக்கும் வந்து ஓகே. ஃபைனலி அருமையான ஒரு vlog இன்றைக்கி சூப்பராக இருந்துச்சு. மேலே அரங்கல் தர்கவும் நல்லா இருந்துச்சு. இப்போ நம்ம ஏறி ப்ரோ என்ன பண்ணுறது ஃபைனலைஸ் இது ஓவர் ரிஸ்க் ஆகிடுது. சைடில் இதில் கை வைங்க ப்ரோ. இங்கே வழுகுதா? கை வைக்கணும் ப்ரோ, கால் இல்லை ப்ரோ. அங்கதான் வந்துட்டு இங்கே வர முடியலையே ப்ரோ, வழுக்குது ப்ரோ. ஆடா பாவிங்களா போங்களா நீங்களும் 3 நாள் ப்ரோ. அப்படியே இறங்கிட்டா அங்கே ரொம்ப கஷ்டம். அது கூட இதுக்கு விட ஓகே, அதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்கு. இது ரொம்ப வழுக்குதே. வாங்க அந்த சைடு, அங்கே ஒரு கை வைங்க, அங்கே ஒரு கை வைங்க. இந்த கொஞ்சம் கீழே வாங்க. நீங்கள் இந்த இடத்துல கால் வச்சிங்கன்னா உங்களுக்கு grip இருக்கும். ஓகே, அங்கே ஒரு கை வச்சுக்கோங்க, இங்கே ஒரு கால் வச்சுக்கோங்க. நான் இங்கே grip-ஆ இருக்கேன், ஒரு சப்போர்ட் இருக்கேன். அந்த கை இங்கே கொடுங்க ப்ரோ. வழுக்குது ப்ரோ, நீ விழுந்துரு ப்ரோ. இது இப்படி வராது. இருங்க ப்ரோ. என்ன நான் இங்கே ஒரு ஸ்டெப் நான் இங்கே பாருங்க, பக்கா grip-ல இருக்கேன். வலிகச்சு நான் இருக்கிறேன். விடுங்க, நீ இது பண்ணுங்க, ஆன் பண்ணுங்க. வந்துட்டா சூப்பர். இப்போ நின்றுக்கிட்டா ப்ரோ இந்த பக்கம் திரும்பி. பயப்படாத மாட்டிக்குவேன். ஓகே கொஞ்சம் ஐடியா பாரு எப்படி வழுகுது பாரு ப்ரோ. இங்கே கால் வச்சுருங்களா? அப்படியே இங்கே ஒரு கை கொடுங்க, அப்படியே திரும்பிடுங்க. நான் பிடிச்சிக்கிறேன், அப்படியே திரும்புங்க. ட்ரஸ்ட் மீ. இப்படி ஓகே இறக்கிறேன். சப்போர்ட் இல்லை ப்ரோ. தலைவாது பிடி ப்ரோ, எதாவது பிடி ப்ரோ. டேய் கல்லு ஒரு இடத்துல பிடிக்கிறதுக்கு கொடுக்கடா ப்ரோ. நீங்கள் வலிய பிடிங்க ப்ரோ. வா ப்ரோ. ப்ரோ வந்துட்டாரு ப்ரோ. வழுக்குது. இங்கே வைங்க. என் கால் நான் கால் வச்சுருக்கேன் பாருங்க. உச்சின ப்ரோ அந்த சைடில் இந்த சைடு தான் வரணும். வர முடியாதா? அந்த சைடு போக முடியாது. சரி பல்லம் இருக்கு ப்ரோ. ப்ரோ. அவ்வளோதான், அப்படியே வந்து இருக்கு. இவ்வளோ நேரம் ரெக்கார்ட்லேயே தான் இருக்கு. வந்துட்டேன். வழுக்குதுடா கீழே வந்துட்டேன் ப்ரோ. இப்போ விடு ப்ரோ. ஓ மை காட், இவ்வளோ வெறும் மலையே ஏறிட்டுடா. இந்த தம்மா துண்டு சார் இருக்க மாதிரி ஏற காலே உதறிச்சு ப்ரோ. எப்பா ப்ரோ சீக்கிரம் வா ப்ரோ. இரு ப்ரோ, நீ டைட் அடிக்கிறதுக்கு ஒழுங்கா வரணும்ல ப்ரோ. எப்பா ஓகே ப்ரோ. எப்படி இருந்துச்சு? ஐயோ எப்படி இருந்துச்சு? ரியலி ஸ்பீச்லெஸ்ஸா? ஸ்பீச்லெஸ். இதுதான் ஸ்பீச்லெஸ் ஆயிடுச்சு. அங்கே கூட போயிட்டு வந்துட்டேன். மூச்சு நின்று பண்ணுற அளவுக்கு பயந்து வந்திருக்கேன். உனக்கு ஸ்பீச்லெஸ்ஸா அப்படின்றீங்களா? கால் வழுக்குது ப்ரோ. அப்படியே சர்ன்னு ஒரு பிடிப்பு கூட இல்லை அந்த இடத்துல. ஃபைனலி வந்தாச்சு. தேங்க்யூ. இருங்க இன்னொரு தடவை. தேங்க்யூ. Okay. Remarkable journey. Nice. Thanks for this journey. Record பண்ணிடலாமா? நீங்கள் வந்ததுக்கு சோகமான ஒரு நிகழ்வு. இப்படி எடுங்க. எல்லா வீடியோவும் இப்படி எடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் காமிங்க. நம்ம வந்து என்ன ஆச்சுன்னா நம்ம கிம்பல் வந்து உடஞ்சி போச்சு.
இது வந்து உண்மையிலேயே சொல்லிடுறேன், இதுதான் சல்பல். சரிங்களா, இதுதான் சல்பல் ஆகிட்டுக்குது. அது பண்ணவர் இவர் தான் மிகவும் வருத்தத்தில் இருக்கார். சரி, அதை காட்டுங்க. குற்றம் அவரை மாற்ற ஆர்டிஸ்ட் காமிச்சிருக்கேன். இது வந்து ஆமாம், இதுதான் ஆர்ட்டு. ஆர்டிஸ்ட் அது எதுவுமே பண்ணுறதுக்கு இல்லை, கொஞ்சம் பண்ணி காமிச்சிடறேன். இவர் தான் அவர். ஓகே விடுங்க, பார்த்துக்கலாம். இங்கே பாருங்க, இப்படி திருப்புங்க. திருப்பி வந்து இந்த கிம்பலை வந்து நம்ம வந்து புதுசாக வந்து வாங்கணும். இந்த ஜியான் கிம்பல் உடஞ்சி போச்சு. வேறு ஒன்று புதுசாக ஒன்று ஆர்டர் பண்ணுவோம். வேறு கலரில் 3க்கு போகிறோம். ஆமாம், 2லேருந்து 3க்கு. 2 ஆக்சஸ் கிம்பல் வந்து உடச்சிட்டோம். 3 ஆக்சஸ் கிம்பல் போகிறோம் இப்போ. அதை எங்கேருந்து ட்ரை பண்ணி அது ஒன்று வாங்குவோம். அடுத்தது இந்த பிராண்ட்லேயே வாங்குவோம், நல்லாயிருக்கு. தியாகம் தான் உங்களை காப்பாற்றும். அங்கே போகலாம். பார்த்து போகிறோம், பொறுமை. ஓகே, எல்லாருமே பாருங்கள் போயிட்டாங்க. அவ்வளோ தூரம் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் தூரம் வந்து போனோம். மலை ரொம்ப ரொம்ப ரிஸ்கியான ஒரு உண்மையாகவே மலை தான் இது. மறு ஏறி போனோம் மலையில். ஸோ ஃபைனலி ஏறி இறங்கியாச்சு. மறக்காமல் இந்த டெம்பிள் ட்ராவலர் தீபக்கும் அதே மாதிரி மிஸ்டர் கேடியா சேனலும் வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி ஒரு சேட் நியூஸ் என்னென்னா, நம்ம கிம்பல் வந்து உடஞ்சி போச்சு. ப்ரோ ஓய். ஸோ இப்போ வந்து ஒரே நிமிஷம் ப்ரோ. எப்படி ப்ரோ வராது இப்படிதானா? சொல்லுங்கள் ப்ரோ. நான் கிம்பல் கொடுங்க. ஸோ ஒரு சேட் நியூஸ் ஒன்று ஆயிடுச்சு. நம்ம கிம்பல் உடஞ்சி போச்சு. ஓகே, இப்போ வந்து நம்ம அந்த கிம்பல் வந்து எடுத்து வச்சுட்டு வேறு ஒரு 3 ஆக்சஸ் கிம்பல் வாங்கினோம். 2 ஆக்சஸ் கிம்பல் வந்து நம்மளுக்கு செட் ஆகலை. அதனால் உடஞ்சிடுச்சு கீழே வந்து. வேறு வழி கிடையாது. இப்போ வந்து நம்ம வேறு ஒரு கிம்பல் ஒன்று வாங்கிடலாம். என்ன கிம்பல் வாங்கலாம் சர்ச் பண்ணி ஒரு கிம்பல் வாங்கிட்டு சூப்பராக உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, சேம் இந்த மாதிரி ஒரு ஒயிட் கலர். ஆமாம், ஒரு என்ன கிம்பல் வாங்கலாம் சஜஷன் பண்ணுங்கள். சஜஷன் பண்ணலாம், நான் தேடி கண்டிப்பாக சூப்பராக ஒன்று வாங்குவேன். அதனால் சர்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். வில் ட்ரை. ஆனால் உண்மையாகவே இது vlog ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்ட் மறக்காமல் வந்து சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு சூப்பராக ஒரு இடத்த வந்து போய் பார்க்கலாம். நானும் ஒரு இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பிளேஸ் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ட்ரை பண்ணி பார்ப்போம், சூப்பராக இருக்கும். மறக்காமல் இந்த வீடியோ லைக் நல்லா இருந்துச்சுன்னா நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். அதுமாதிரி அரங்கல் துர்கம் இந்த ஏரியாவில் இருக்கவங்களுக்கு வந்து பார்க்கட்டும். சப்போஸ் நீங்கள் வர மாதிரி இருந்தால் வாங்க. மைண்ட் ஃப்ரீயாக இருக்குது, சூப்பராக இருக்குது. அமைதியாக உட்காந்து இந்த இடத்துல வந்து தர்காவில் உட்காந்து கொஞ்சம் நேரம் மைண்ட் ஃப்ரீயாக உட்காந்துட்டு உங்களுக்கு எல்லாம் நல்லது நடக்கும். அண்ட் தென் நம்ம இந்த மேலே ஏறுறவங்க ரிஸ்க் எடுத்துகிட்டு ஏறுறவங்க பார்த்து பொறுமையாக ஏறி போனோம். உஷாராக போய்ட்டு வாங்க. அவ்வளோதான். ஓகே பாய், டேக் கேர், see you. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.